அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு ஜென்ம ராசியில் குரு இருக்கிறார். 2இல் செவ்வாய், 5இல் கேது, 10ஆம் இடத்தில் சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் இணைந்து உள்ளனர். ஆக ரிஷபராசினருக்கு சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. சூரியன் 10இல் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 5இல் கேது இருப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. அதிக கோபம் ஆகாது. அதிக கோபப்பட்டால் உடல் நலன் கேடுகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களால் சில சமயங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம். பார்த்து பழக வேண்டும். தேவையில்லாத வகையில் வேலை பளு கூடும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். மாணவர்கள் தேர்வில் பங்கு பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறலாம். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெறலாம். அரசாங்க அனுகூலங்கள் தங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நன்மையான காலகட்டம் இது. அஷ்டமத்து குரு ஜென்மத்தில் இருக்கிறார் என்பதை தவிர வேறு சில அனுபவங்கள் ரிஷபராசிக்கு உண்டு. லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்கள் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருப்பதால் பண பற்றாக்குறை என்பதே இருக்காது. எந்நேரமும் கையில் பணம் புழங்கிக் கொண்டே தங்களுக்கு இருக்கும். திடீர் பண வரவு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. எப்போதோ கொடுத்த கடன் இப்போது திரும்பி வரலாம். 10இல் சூரியன், நற்பலன்கள். தேர்வுகளில், அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சுக்கிரன் ராகுவோடு இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாக. பெண்கள் எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக பழக வேண்டும். சூரியன், சனி இருவரும் இணைந்து கர்மஸ்தானத்தில் இருப்பதால் வேலை பளு அதிகம். மேல் அதிகாரிகள் குடைச்சல் தருவர். புதிய வேலை முயற்சிகள் சற்று தாமதமாகும். 2இல் செவ்வாய், அடிக்கடி முன் கோபம் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.